அன்னையே, எம்மில் அரும்புலவர் யாரனவே இன்னமுத வாயால் இயம்பு. பாடல் தெளிந்தவளே, பாவலன் யார்? பண்பரியா சோழை மகன் யார் என்றே சொல். தண்டியே கவி, தண்டியே கவி. இதுதானா உன் தீர்ப்பு? காளிதாசனுக்கு கனகாபிஷேகம் சமாசனம் எவ்வளவு தவறு செய்து விட்டேன். இப்பொழுதாவது ஒப்புக்கொள்ளுவீரா? அன்னையே கூறிவிட்டார், நானே கவி, நானே கவி. தாயே, அவர் மட்டும் கவி என்றால் நான் யாரம்மா? நீயே நான், நானே நீ. காளிதாசரே, காளிதாசரே, என்னை மன்னிக்க வேண்டும். நீர் வயதால் இளைவர், ஆனால் பண்பால் முதிர்ந்தவர். நான் பருவத்தால் முதிர்ந்திருந்தும் என் ஆணவத்தால் தாழ்ந்து விட்டேன். பொல்லாத அகந்தை என் புலமை மறைத்து விட்டது. நீர் மகா கவிதான், இதை நானே ஒப்புக்கொள்கிறேன். நீர் மகா கவிதான். பண்பா மகாகவி காளிதாசன் மோகனாங்கி, மோகனாங்கி எங்கே? முடியா குடிச்சுட்டு இருக்கா, உயிரே வச்சுட்டு இருக்கா. மோகனாங்கி, மோகனாங்கி, நோய் பெற்றிருப்பதாக ஆள் வந்தது பொய்யா? நோய் உடம்பில் இல்லை, உள்ளத்தில். உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? உங்கள் இதயம்தான் கல்லாயிற்று. கல்லா? நீ எப்போது தொட்டு பார்த்தாய்? அதை தொடுவதற்கு தான் முயற்சிக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? துஷ்யந்தன் வந்தான், தனியாளி தந்தான், பிரிந்து போனான், மறந்தே போனான். அந்த குணம் அதை எழுதியவர்க்கும் இருக்க வேண்டுமா என்கிறேன். சகோதரி, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, உங்களை நான் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னையும் உங்களையும் இணைத்து நாடகம் எழுதினீர்களே, அந்த சகுந்தலை காவியமே எனக்காகத்தான் என்பதையும் புரிந்து கொண்டேன். உனக்கு நான் உலகத்திற்காக சாகுந்தலம் எழுதினேன். அப்படியானால் எனக்கு இந்த கணையாழியை அணிவித்தது? உன் கலைத்திறனுக்காக. என் வீடு தேடி வந்தது, என் அழகை புகழ்ந்தது, நேசமாக பேசியது, நெருங்கி பழகியது எல்லாமே உன்னிடம் மட்டுமா? அழகிய பெண்களை எல்லாம் நாடிச் செல்கிறேன், இசைவாணிகளை எல்லாம் தேடிச் செல்கிறேன். ஏன் தெரியுமா? அழகென்பது ஆண்டவன் வடிவத்தின் பிரதிபிம்பம், இசை என்பது இறைவன் குரலின் எதிரொலி. அதனால் தான் இசையையும் அழகையும் தெய்வமாக நினைத்து வழிபடுகிறேன். அந்த புனிதமான எண்ணத்திற்கு களங்கம் பூசாதே மோகனாங்கி. புனிதம்? அந்த விலாசவதியே கதி என்று கிடப்பது? அதை பற்றி நீ பேசக்கூடாது, உனக்கு புரியவும் புரியாது. அதுதான் தெய்வீக காதல். அவளிடம் மட்டும் காதல். காரணம்? காரணம் அவள் விலாசவதியாக இருப்பதால், மோகனாங்கியாக இல்லாமல் இருப்பதால். என் வேதனையை தூண்டாதீர்கள். பெண் பாவம் பொல்லாதது. உங்களை பழி வாங்காமல் விடாது. ஆத்திரப்படாதே. உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டாய். நீயே உன் மனதை மாற்றிக்கொள். இங்கு நடந்ததையெல்லாம் இந்த வினாடியோடு மறந்து விடுவோம். இனிமேல் நாம் நண்பர்களாகவே இருப்போம். கவிஞரே, உமக்கு தெரியுமா, நமது காளிதாசன் ஒரு அருமையான கவி பாடி இருக்கிறான். ஒன்றுதானா? அதல்ல, அதுவும் இல்லையா? நான் குறிப்பிடுவது உன்னுடைய மேகதூதம் 18வது பாடலை பற்றி. யட்சனுக்காக தூது செல்லும் கருமையான மேகம் வெண்மையான பனி கவிந்த ஆம்பிரகூட மலையச்சியில் அமரும் போது வானுலகத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு எப்படியோ தோன்றும் என்று வந்துட்டாய். அதை கொஞ்சம் சொல்ல அன்பா. சச்சா, இப்போது வேண்டாம். சொல்லுங்கள். வேண்டாம் அம்மா. தாங்கள் சொல்லத்தான் வேண்டும். அடிபெருத்து நுனிகுவிந்த பனிமலையின் மேல் முடிகருத்த கார்முகிலே மொய்த்திடும் போதில் படையெடுத்தே வானுலகோர் பார்த்து மகிழ்வார் உடைநெகிழ்ந்த பூமகளின் உடல் அழகென்றே. அருமை, அருமை, அற்புதம், அற்புதம். இந்த கவிஞர் பொல்லாதவர். சரிதான். நல்ல கவி பாடினால் பொல்லாதவன் என்பீர்கள், பொல்லாத நாகத்தை நல்ல பாம்பு என்பீர்கள்.
எல்லாமே ஏறுக்குமாறு. சரி, நானும் அப்படியே சொல்லிவிடுகிறேன். அரசியார் நல்ல ரசிகை. அப்படியானா நான் ரசிக்க தெரியாதவளா? பாருங்கள். மன்னா, நான் அப்படியா சொன்னேன்? நல்ல ரசிகை என்றுதான் சொன்னேன். பார்த்தீர்களா, எல்லாமே ஏறுக்கு மாறு என்று கூறிவிட்டு நான் நல்ல ரசிகை என்றால் என்ன அர்த்தம்? எப்படியோ பொங்கல், உங்கள் வழக்கில் என்ன எடுக்காது. அரசியார் சமூகத்திற்கு அடியேன் தண்டம். ஓவியரே, என்னது? ஓவியம், அரசியாரின் ஓவியம். அரசியாரின் ஓவியம் தானே? அங்கேயே கொடு. அங்கேயே கொடு. உங்களுக்குள்ள ஒரு முடிவு பாருங்கள். ஓவியரே, உம்முடைய ஓவிய படைப்பிலே நல்ல திறமையும் இருக்கிறது, ஒரு புள்ளி கருமையும் இருக்கிறதே. மன்னவரே, எத்தனையோ முறை அரசியாருடைய படத்தை வரைந்துதான் பார்த்தேன். ஆனால் எத்தனை தடவை வரைந்தாலும் அந்த இடத்தில் கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்க மன்னவரே. அவரை மன்னிக்க வேண்டாம், பாராட்டுங்கள். அப்பா, ஏனப்படி? சாமுத்திரிகா சாஸ்திரப்படி அவர் அந்த படத்தை எழுதியிருக்கிறார். அரசினுடைய உருவ அமைப்புக்கு இயற்கையிலேயே அங்கு மச்சம் இருக்க வேண்டும். உண்மை காளிதாசா, நீ கலா சாஸ்திரங்களையும் கரை கண்டவன். உனக்கு தெரியாததே உலகத்தில் இல்லை. அதிகம் புகழாதே, நமது நட்பின் மீது கண்பட்டு விடப் போகிறது. அரசின் மச்சத்தை பற்றி அரசருக்கே தெரியவில்லை, ஆனால் காளிதாசர் சொல்கிறார். அவர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியும்? இதை நாடறிய செய்ய வேண்டும். ஆரம்பிச்சாச்ச, ஏற்கனவே 10 பேர்கிட்ட சொல்லியாச்சு. இது 11வது ஆள். என்ன சொன்னார்? காளிதாசருடைய பெருமை, திறமை, சாமுத்திரிகா சாஸ்திர ஆராய்ச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. நான் எழுதின படத்துல விழுந்த புள்ளிக்கு பாத்துக்கார தப்ப கட்டு கட்டலன்னா என் கதி என்ன ஆகிறது? இன்னும் இருந்து இவர்தான் எனக்கு உயிர் காத்த தோழன்னு ஊரே சொல்லிட்டு. உன் தலை, அவர் பெருமையை பற்றி தமாரம் அடித்தாயா? அவர் ஒரு நடத்தை கெட்டவர். ஆதாரம்? அரசியிடம் அந்தரங்கமாக பழகி இருக்கிறார், பார்த்திருக்கிறார். அதனால் தான் அரசின் மச்சத்தை பற்றி சொன்னார். நான் கழுவும். ஐயோ பாவம், அரசியார் தெய்வம் மாதிரி. நீ ஒரு கோழை, உதவாக்குற. போய் தொலை. போன் மாத்த சொல்லாத. மோகனாங்கி, நீ எது வேணாலும் சொல்ல, நான் செய்யறேன். நிச்சயமாக. உங்க அம்மா மேல ஆணையா. என்ன? சரிதான், நீ சொன்னால் சரியேதான். மோகனாங்கி, பால் சாப்பிடு. நீ வந்து நெடுநாட்கள் ஆகிறதே. புதுமை கலையாத காதல் பூஜை ஆயிற்று. கரடி மாதிரி நான் அடிக்கடி வரலாமா? அதெல்லாம் ஒன்றுமில்லையடி. எங்கள் காதல் இதயத்தோடு சரி. அவ்வளவுதானா? நீயே பாரு, உள்ளே அவர் கவி எழுதி கொண்டிருக்கிறார். இங்க இடி விழுந்தால் கூட தெரியாது. அவர் உலகமே தனி. விந்தையான மனிதர் தான். அதனால்தான் உலகமே அவரை கொண்டாடுகிறது. அரசரும் அரசியும் கூட அவரிடம் எவ்வளவு சகஜமாக பழகினார்கள் பார்த்தாயா? அரசர் இருக்கட்டும், அவர் ஒரு ஏமாளி, உன்னை போல. ஆனால் அரசின் அன்பை பற்றி சொன்னாயே, அது கவனிக்க வேண்டிய விஷயம். மோகனாங்கி, என்ன சொல்லுகிறார்? விலாசவதி, உன் கையால் பால் அறிந்தினேனே, பாதகம் நினைப்பேனா? காளிதாசர் ஒரு சிறந்த அழகர், உயர்ந்த கவிஞர். அரசி மட்டும் என்ன, பெண்ணாக பிறந்த எவளுமே அவரை விரும்புவாள். உன்னிடம் ஒழிப்பானே, நான் கூட அவரை விரும்பியதுண்டு. நீ கூடவா? காளிதாசன் என்னை விரும்பி வந்தார். இது போய் நான் நம்ப மாட்டேன். முழுவதும் கேள். அவர் என் வீடு தேடி வந்தார், என் கட்டழகை புகழ்ந்தார். இதோ இந்த கணையாழியை எனக்கு காதல் பரிசாக தந்தார். ஆம், இது அவருடையதுதான். போகட்டும், இதையாவது புரிந்து கொண்டாயே. விலாசவதி, என்னையே விரும்பி வந்த காளிதாசர் அரசி கிடைத்தால் மறுப்பாரா? உனக்கு துரோகம் செய்ய துணிவில்லாத நான் அஞ்சி ஒதுங்கினேன். ஆனால் அரசியும் யாருக்குமே அஞ்ச வேண்டாத அந்தஸ்தில் உள்ளவர், அனுபவிக்கிறாள். அப்படி சொல்லாதே. அரசி நெருப்பு. என் வாய் வெந்து விடவில்லையே. ஏமாந்தவளே, அரச குடும்பங்களில் இதெல்லாம் சகஜம். ஆனால் பாவம், உன் வாழ்வு பலியாக கூடாதே என்பதுதான் என் கவலை. நீ சொல்வது உண்மைதானா? பொய்யென்றே வைத்துக்கொள். ஆனால் எச்சரிக்கையாயிரு. கலை உள்ளம் கொண்டவர்கள் மலருக்கு மலர் தாவும் வண்டுகள். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். விருந்து மண்டபத்தில் அரசி ரசித்தாளே, அது காளிதாசரின் கவிச்சுவையே அல்ல, காமச்சுவையே. அரசியின் மச்சத்தை காளிதாசர் சொன்னாரே, அது சாமுத்திரிகா சாஸ்திரத்தால் அல்ல, சந்தர்ப்பம் தந்த அனுபவத்தால். விலாசவதி, புரிந்து கொள். நான் வருகிறேன்.